இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கிறீங்க, எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் பொய் சொல்கிறீங்க. சீமான் கேட்டிருக்கிறார், தமிழில் கும்பாபிஷேகம் செய்யலாமா? செய்யணும். திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த ஆகமம் ஆகி நின்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஔவையார் தமிழ் பாடல் எவ்வளவு பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரியுமா? தமிழில் எத்தனை நாயன்மார்கள் இருக்கிறார்கள், ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தமிழில் தான் பாடியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களால் பாட முடியுமா? எதுக்கு நீங்கள் தமிழ் 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 தமிழ்? இப்போ நாங்களாம் தமிழ்நாட்டில் இல்லையா? ஆகமம் அப்படிங்கிறது யார் முதல்ல எடுத்து கொடுத்தான்னு தெரிஞ்சுங்க. ஆகமம் என்பதே முருகனால் உருவாக்கப்பட்டது. ஆகமம் கதிர்காமத்துறை முருகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதிர்காமத்தில் தான் இந்த முருகன் ஆகமத்தை உருவாக்கி கொடுத்தார். ஆகமம் முருகனால் உருவாக்கப்பட்டது, வேதம் சிவனால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆகமம் அப்படிங்கிறது, வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எல்லாம் இன்னைக்கு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்றீங்களே, அன்னைக்கு கருப்பர் கூட்டம் வந்து கந்த சஷ்டியை கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்களே, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் தெரியலையா? கந்த சஷ்டி தமிழ் இல்லையா? சீமான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கருப்பர் கூட்டம் பேசுகிற போதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்களேயா? அப்போ தமிழை பற்றி அவங்க பேசலையா? இப்போ கந்த சஷ்டி கவச்சம் தமிழ் இல்லை உங்களுக்கு, அது சமஸ்கிருதம். அப்படி தானே அர்த்தம்? இதில் வேற உடனே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் மருதமலையும் பழனியும் ஆகம முறைப்படி தமிழில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்கள் தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணீங்களா? இது இந்த மாதிரி சொல்லலாமா? ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இது போன்ற பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாமா? ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறீங்க, நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நாள் நடந்த நடைமுறையில் மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படியே நடத்தலாம், புதுசாக நீங்கள் மாற்ற முடியாது. அதுதான் அறநிலையத்துறைக்கு கொடுத்துருக்கிற சட்டம். அதை மீறி நாங்கள் தமிழில் செய்கிறோம் தமிழில் செய்கிறோம். ஏங்க, போன கும்பாபிஷேகம் சமஸ்கிருத முறை பிரகாரம் ஆகம பிரகாரம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் எப்படி தமிழில் பண்ண முடியும்? சீமான் கேட்குறாரா, உடனே ஒரு பதில் சொல்கிறார், நாங்கள் திருப்பரங்குன்றமும் பழனியும் தமிழில்தான் கும்பாபிஷேகம் செய்தோம் என்று. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழில் எந்த கோயிலிலும் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. ஆகம முறைப்படி தான் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. உங்களுடைய குலதெய்வம் கும்பாபிஷேகம் பண்ணீங்களே, உங்களுடைய குலதெய்வம் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய வீட்டிற்கு எதிரில் இருக்கும் குலதெய்வம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குலதெய்வம் எல்லாமே ஆகம முறை பிரகாரம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது.